தமிழ்நாட்டில் ஊழலும் இருக்கு, லஞ்சமும் இருக்கு, ஒரே குடும்பம்தான் ஆளுது என குற்றம் சாட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், தமிழ்நாட்டை ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த தலைவரே ஆள வேண்டும் என்பதுதான் ஐஜேகேவின் தலையாய கொள்கை என்பதால் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக ஐஜேகே என்றென்றும் துணை நிற்கும் என தெரிவித்துள்ளார். ஒரு கட்சி துவங்குகிற பொழுது அந்த கட்சியினுடைய கொள்கைகள் வகுக்கப்படும். அப்படி வகுக்கப்படும் பொழுது இந்திய ஜனநாயக கட்சியுடைய கொள்கைகள் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அந்த நோக்கத்திற்காக மட்டுமே இது கட்சி துவங்கப்பட்டது. நாளை திடீரென்று முதல்வராவதற்கோ மற்ற உயர் பதவிகளுக்காகவோ நான் இந்த கட்சியை ஆரம்பிக்கவில்லை. நம் கட்சியினுடைய கொள்கை குடும்ப ஆட்சி ஆற்றப்பட வேண்டும், ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும். அதைவிட இறுதியாக பெருமையாகவும் இந்த நாடு செய்ய வேண்டியது, குறிப்பாக என் மனதிற்கு பொருத்தமான விருப்பமான ஒன்றாக கருதுவது, நாடெல்லாம் இன்றைக்கு சினிமா துறைகள் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறார்கள், போற்றப்படுகிறார்கள். நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த காரணத்தினால், ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த படித்த ஒருவர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்கள் கொள்கையாக கொண்டு வைத்திருக்கிற எங்களுக்கு 86வது பிறந்த நாளில் ஒரு விவசாயியை தமிழ்நாட்டின் முதல்வராக ஆக்கி குறிப்பாக கொண்டாடுகிற இந்த ஆண்டு எலெக்ஷன் ஆண்டு, இன்னும் 8 மாதத்தில் வரப்போகுது. ஆகவே என்னுடைய கொள்கை உறுதிப்படுத்துகிற வகையில் மீண்டும் ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பது எங்களுடைய தலையாய கொள்கை.